கேபி ஜோதிடத்துல தொழில், இவங்களோட வாழ்க்கையில தொழிலாட்சி நல்லா இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். தொழில் அப்படின்றது 10ஆம் பாவத்த பார்க்கணும். 10ஆம் பாவத்தோட உப நட்சத்திரம் சனி. இந்த சனி ஜாதக கட்டத்துல எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க கடகத்துல இருக்கு. சனி நின்ற நட்சத்திரமும் சனிதான். இவங்களுக்கு தொழில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சனி நின்ற நட்சத்திரம் சனி என்ன குறிக்காட்டுறாருன்னு பார்ப்போம். சனி 2, 6, 10, 11 குறிக்காட்டினா ஜாதகருக்கு தொழில் அமைப்பு இருக்கும். அப்ப சனியோட குறிக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சனியே 6க்கும் 7க்கும் உடையவரா இருக்கிறாரு. அப்ப 6, 7, 12 தான் சனி குறிட்டுறாரு. அப்ப தொழில் சார்ந்த அமைப்பு எல்லாமே இருக்குது. இவங்க தொழில தான் கன்டினியூவா செஞ்சிருக்காங்க. எது சார்ந்த தொழில் அப்படின்றது முதல்ல 10வது வீட்டு உபநட்சத்திரம் சனி சொல்லும். இந்த சனிதான் அவங்களோட தொழிலை நிர்ணயம் செய்யும். சனி கூட 10ஆம் பாவத்துல இருக்கிற குரு அப்படின்றது அடுத்தபடியா நம்ம எடுத்துக்கலாம். இந்த சனியோட காரகத்துல இருக்கக்கூடிய தொழிலும், குருவோட காரகத்துல இருக்கக்கூடிய தொழில் அமைப்பும் தான் இவங்களுக்கு இயல்பா அமையும். 10ஆம் பாகத்தோட யாருக்கெல்லாம் குருவோட தொடர்பு இருக்குதோ, அவளால் மட்டும்தான் உற்பத்தி சார்ந்த தொழில செய்ய முடியும். இவங்க சனி அப்படின்னு இருக்கிறதால, இந்த மாதிரி துணி சார்ந்த வகையில இருக்கக்கூடிய தொழில் எல்லாம் செய்றாங்க. அத உற்பத்தி செஞ்சு மத்தவங்க விநியோகம் பண்றாங்க. அதுக்கு அடுத்து மிக முக்கியமான ஒரு தகவல் 10ஆம் பாவத்து சப்ளாடு யாருக்கெல்லாம் ஆ சூரியனா இருக்குதோ, சூரியன் அப்படின்றதே உப நட்சத்திரத்தோட அளவு அப்படின்றது ரொம்ப குறைஞ்சபான அளவு தான். அப்படி வந்துட்டா, ஆ 10ஆம் பாவத்த உபநட்சத்த சூரியனா இருந்தா, அந்த ஜாதகர் இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய உருவாக்கத்துக்கு காரணமா இருப்பாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க மிகப்பெரிய ஒரு ஒரு சயின்டிஸ்ட். அவங்களுக்கு எல்லாமே இந்த 10ஆம் பாவத்து சப்ளாடு சூரியனா வரும். இப்ப இந்த பகுதியில நம்ம தொழில் விஷயத்தையும், எந்த மாரியான தொழில் சனி சார்ந்த காரகத்துவத்துல இருக்கக்கூடிய தொழில், அதுக்கு அடுத்து 1க்கு மேற்பட்ட தொழில் செய்வாங்க. இதுமே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். சனி பார்த்தீங்கன்னா, நமக்கு சரராசியில டெபாசிட் ஆகியிருக்குது. அது ஒரு விஷயம். இவங்க சனி பாவ ரீதியா 12ஆம் பாவத்துல எல்லாமே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம்.